ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நாம திருக்குறள் கதைகள் வரிசையில வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாது சொல்லல் அப்படிங்கிற திருக்குறள் கதை கேட்க போறோம். கேட்கலாமா? வாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே லைட்டாக மகாபாரதம் பற்றி ஒரு சின்ன கிளிப்பிங் கேட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதாவது 2 பிரதர்ஸ் இருந்தாங்க, 2 செட் ஆஃப் பிரதர்ஸ். இந்த பக்கம் பாண்டவர்கள்னு 5 பிரதர்ஸு, இந்த பக்கம் 100 பேர், அவங்க துரியோதனாதிகள். ஓகேவா? எப்போ பார்த்தாலும் இந்த துரியோதனாதிகளுக்கு பாண்டவர்களை பிடிக்கவே பிடிக்காது. அதனால இவங்க கிங்காக இருக்கக்கூடாது, இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரவே கூடாது, இவங்க ராஜாவா ஆகக்கூடாதுன்னு பெரிய சண்டை என்ன பண்ணாங்க. பாண்டவர்களும் துரியோதனாதிகளும் பயங்கரமா சண்டை போட்டு வாரெல்லாம் நடந்துச்சு. சரியான சண்டை, 2 பேத்துக்கும் சண்டை நடந்து அதுல கடைசியில பாண்டவர்கள் தான் ஜெயிச்சாங்க. இந்த 5 பேர் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஸோ இந்த சண்டையெல்லாம் நடந்துருச்சு, எல்லாரும் ஜெயிச்சுட்டாங்க. பாண்டவர்களும் அவங்களோட வாழ்க்கையோட கடைசி பகுதி, அதாவது அவங்க இறந்தும் போயிட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நம்ம ஹெவனுக்கு ஹெல்லுக்கெல்லாம் போவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாரும் போயிட்டு இருக்கு, எல்லாரோட ஆத்மாவும் போயிட்டு இருக்கு. இதுல பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் பாண்டவர்கள்ல யாரு ஃபர்ஸ்ட்? தர்மர். அவர் ஏன் தர்மர்னா, அவருக்கு பொய்யே சொல்லவே மாட்டார், உண்மையை தவிர அவர் வேற எதுவுமே சொன்னதே கிடையாது. ஸோ அந்த பாண்டவர்கள ஃபர்ஸ்ட் இந்த தர்மர் என்ன பண்றாரு, வரைக்கும் பொய்யே சொன்னதில்லை. அப்ப அவர் எங்க போகணும்? ஹெவனுக்கு தானே போகணும். ஸோ அவர் சொர்க்கத்துக்கு தான் போறாருன்னு சொல்லி ஜாலியா ரெடியா போயிட்டு இருக்கிறாரு. பார்த்தா அவர் போகும்போது நரகத்து வழியா கூட்டிட்டு போறாங்க. நரகத்துல பார்த்தா ஒரே சத்தம், எல்லாரும் அழுகுறாங்க, நெருப்புல போட்டு வாட்டுறாங்க, பிள்ளைங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. பாவமா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஐயோ, இதை ஏன் இங்க காட்டுறீங்க, என்ன நேரா சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே, ஏன் இந்த வழியா கூட்டிட்டு போறீங்கன்னு தர்மர் ரொம்ப கதறாரு. இந்த ஏம தூதர்கள்லாம் இருப்பாங்கன்னு அவங்க கூட்டிட்டு போறாங்க. என்னை ஏன் இப்படி கூட்டிட்டு போறீங்க, நான் வரமாட்டேன், ஏன் இப்படி என்னை கூட்டிட்டு போறீங்க, நான் உண்மையை தானே சொன்னேன், நல்லது தானே செஞ்சேன், நான் சொர்க்கத்துக்கு தானே போகணும், என்னை ஏன் இப்படி நரகத்து வழியா கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லையே தர்மரே, நீங்க பொய் சொல்லியிருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. பொய்யா? நான் இது வரைக்கும் பொய்யே சொன்னதே இல்லையே அப்படிங்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு தர்மர் யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம எப்போ பொய் சொன்னோம் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துதா? குருஷேத்திர போர் நடந்துச்சா? ஆமா, பெரிய சண்டை நடந்துச்சு. அப்ப துரோணர்னு சொல்லி உங்களோட டீச்சர் இருக்காருல்ல, ஆமா, அவர் தான் எனக்கு வில்லெல்லாம் எப்படி விடணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஆமா, அவரு உங்களுக்கு ஆப்போசிட் டீம்ல நின்று சண்டை போட்டாரு. ஆமா, அவரு துரியோதனாதிகள் கூட இருந்து சண்டை போட்டாரு. என்ன பண்றது, என் டீச்சர் கூடயே சண்டை போடுற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஆனா கிருஷ்ணர் சொன்னாரே, பண்ணலான்னு சொன்னாரே. ஆமா சொன்னாரு, பண்ணலாம், அது தப்பு இல்லை. ஆனா நீங்க அவரை ஏமாத்துனீங்களே. நானா ஏமாத்துனா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, துரோணரோட பையன் பேர் என்ன? அஸ்வத்தாமன். அவர் மேல அவருக்கு உயிர். அஸ்வத்தாமன்னா துரோணருக்கு ரொம்ப 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 பாசம் அதிகம், அவன் தான் அவரோட உயிரே அப்படின்னு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா தெரியும் தான் அப்படின்னு எழுத்தாரு. பார்த்தா அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகள், அதாவது இந்த 100 பிரதர்ஸ் 5 பிரதர்ஸ் 2 பேத்துக்கும் இடையில பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருந்துச்சுல. ஒரு பாயிண்ட்ல துரோணர் பயங்கரமா சண்டை போடுறாரு, காத்து மாதிரி சுத்தி சுத்தி சண்டை போடுறாரு, எல்லாரையும் அடி துவம்சம் பண்றாரு. இவரை எப்படா தடுத்து நிறுத்துறதுன்னே பாண்டவர்களுக்கு தெரியவே இல்லை. அப்போ ஒரு யோசனை வருது. துரோணரோட ரொம்ப ரொம்ப பாசமான பையன் அஸ்வத்தாமன், அவன் செத்து போயிட்டான்னு ஒரு செய்தி மட்டும் அவர் காதுல விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அவர் உடஞ்சு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு அம்பு கூட அவர்கிட்ட இருந்து வரவே வராது. நம்ம அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா உடனே எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அப்படி யாரு சொன்னாலும் நம்பவே மாட்டாரே, என்ன பண்றது அப்படின்னு. யோசனை, நம்ம என்ன பண்ணலாம், தர்மரை கூப்பிட்டு இந்த மாதிரி அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு துரோணர்கிட்ட சொல்லலாம். தர்மர் என்னது, பொய்யே சொல்லவே மாட்டாரு. அப்ப அவரே அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாருனாக்கா கண்டிப்பா துரோணர் நம்புவாரு. அதுக்கப்புறம் துரோணர் நம்ம மேல அம்பே விட மாட்டாரு, நம்ம ஈஸியா போர்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை யோசிச்ச உடனே போய் தர்மர் கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி செய்யலாம், நம்ம இந்த பொய் மட்டும் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஐயோ பொய்யா, நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சரி இப்படி ஒன்று பண்ணுங்க,
போர்ல வந்து ஒரு யானை இருக்கு, அஸ்வத்தாமன் சொல்லி. அந்த அஸ்வத்தாமன் யானை வந்து செத்து போயிடுச்சு. அத போய் தர்மர் கிட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அது எதுக்கு அவர்கிட்ட போய் சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. அதாவது என்னன்னா, நீங்க போய் எப்படி சொல்லுவீங்க? அஸ்வத்தாமன் இறந்து விட்டது, யானை, அது ஒரு யானை அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படியா சொல்லணும். நீங்க அதை மட்டும் செய்யுங்களேன் ப்ளீஸ், மீதியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எதனால நான் அப்படி செய்யணும்? நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நீங்க உண்மைதான் சொல்லுவீங்க. அஸ்வத்தாமன் இறந்து விட்டது, அது ஒரு யானை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கரெக்டா நாங்க என்ன பண்ணுவோம், அந்த யானைன்னு சொல்ல போகும்பொழுது ஒரு சங்கு எடுத்து ஊதிடுவோம். அப்ப என்ன ஆகும், அது துரோணர் காதுல, சண்டை ஆல்ரெடி அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சத்தத்துல அவருக்கு காதுல விழாது. அப்ப அஸ்வத்தாமன் இறந்து அப்படி மட்டும் அவருக்கு காதுல விழும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ஐயோ நம்ம பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவரு உடஞ்சு போயிடுவாரு. நாங்க மீதி இடத்துல சங்கு ஊதிடுவோம். ஸோ உங்க மேல எதுவுமே தப்பு கிடையாது, நீங்க உண்மையதான் சொல்லுவீங்க, நாங்க மீதி எல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு மீதி பேர்லாம் சொல்லிட்டாங்க. தர்மருக்கு வந்து ஓகே, நம்ம போய் சொல்லல, அப்புறம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி தர்மர் என்ன பண்ணிட்டாரு, இதே மாதிரி போய் துரோணர் கிட்ட சண்டையில, அந்த யுத்த காலத்துல குருஷேத்திர போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் நின்று சொல்றாரு, அஸ்வத்தாமன் இறந்து விட்டது, அது ஒரு யானை அப்படின்னு சொல்லும்பொழுது கரெக்டா சங்கு எடுத்து ஊதிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த யானைங்கிறது துரோணரோட காதுல விழவே இல்லை. அப்ப அவர் காதுல என்ன விழுந்துச்சு, வெறும் அஸ்வத்தாமன் இறந்து விட்ட, அது மட்டும்தான் காதுல விழுந்துச்சு. துடிச்சிட்டாரு, ஐயோ அஸ்வத்தாமன் இறந்து விட்டானா அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போயிட்டாரு துரோணர். ஏன்னா இது யார் சொன்னது, தர்மர். பொய்யே சொல்லாத பஞ்ச பாண்டவர்கள்ல மூத்தவரான தர்மரே சொல்றாரு அஸ்வத்தாமன் இறந்து விட்டான். இதுக்கு மேல என்ன இருக்கு, அவ்வளவுதான் அவன் செத்தே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி அப்படியே வில்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு துரோணர். அதுக்கப்புறம் அவரால் சண்டே போடவே முடியல. அவ்வளவுதான், துரோணர் கதை முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப இதுல என்ன ஆயிடுச்சு, ஆக்சுவலா தர்மர் பொய்யே சொல்லல, ஆனா அவர் சொன்ன ஒரு உண்மைதான் சொன்னாரு. பட் ஆனா அது என்ன ஆச்சு, அது துரோணரோட உயிரையே எடுத்துருச்சு இல்லையா. சோ அப்ப அது தப்பா கரெக்டா? அதாவது இதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாது சொல்லல். அதாவது எது உண்மைன்னா, யாருக்கும் எந்த கெடுதலும் எந்த தப்புமே இல்லாதத சொல்றதுதான் ஒரு உண்மை அப்படின்னு சொல்றாரு. அப்படி பார்த்தா தர்மர் என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் இதை சொல்லியே இருக்கக்கூடாது இல்லையா. இந்த அஸ்வத்தாமன் இறந்து விட்டது, அது ஒரு யானைன்னு அவர் சொன்னா கூட, அவர் உண்மைதான் சொன்னார் அப்படிங்கிறதுனா இருந்தாலும் இவங்க இந்த சங்கூதி காதுல வேற மாதிரி விழ வச்சு அந்த இடத்த அவர் யூஸ் பண்ணிக்கிட்டது என்னது ஒரு தப்பு. இவ்வளவும் தெரிஞ்சிருந்தும் தர்மர் என்ன பண்ணிருக்கணும், அதுக்கு உடன் போயிருக்க கூடாது. இல்ல என்னால முடியாது, என்ன இருந்தாலும் இது தப்பு, நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லி வெளியில வந்திருக்கணும் இல்லையா. அவர் இந்த மாதிரி சொன்னது உண்மையா இருந்தா கூட அவர் செஞ்சது ஒரு தப்பு. இதனால துரோணருக்கு என்ன ஆச்சு, அவரோட உயிரே போயிடுச்சு. ரொம்ப மனசு உடைஞ்சு தன்னோட மகன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி நொந்து போய் இறந்தே போயிட்டாரு இல்லையா. ஸோ அதனாலதான் அந்த பாவத்துக்காக தான் அவரை நரகத்து வழியா கூட்டிட்டு போனாங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு நீங்க கெட்டதுன்னு செய்ய வேணாம், கெட்டதா ஆயிடுச்சுன்னா கூட நம்மளுக்கான தண்டனைகள் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவாங்களே, பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. ஜஸ்ட் உண்மையை சொல்லி அதனால ஒரு தப்பு நடந்ததுக்கே நரகத்து வழியா கூட்டிட்டு போறாங்கன்னா, நம்ம பொய் சொன்னா என்ன தண்டனை, நம்மளுக்கு நிறைய தண்டனை நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு தானே. அதனால எப்பவுமே உண்மையை மட்டும்தான் சொல்லணும், அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஓகே வச்சுரன், கதை பிடிச்சிருந்ததா? அடுத்த கதையில பார்க்கலாமா? பாய்.